ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். டிடிவி தினகரன் முதலில் ஆதரவு கடிதத்தை கொடுத்து அடுத்த செகண்ட் அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு விஜய்க்கு. என்ன அப்படின்னு நடந்ததுன்னா, ஆரம்பத்துல விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம இருந்தது. காங்கிரஸ் போன அடுத்த செகண்ட் டிடிவி தினகரன் உள்ள போய் என்ன பண்ணாரு, நான் கடிதத்தை கொடுத்தேன், உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சிபிஐ சிபிஎம் விசிகா உள்ள வந்ததுனால இவங்களுக்கு டிமாண்ட் பண்றதுக்கு இடம் இல்லாம போச்சு. சோ அதனால கொடுத்த ஆதரவை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்லாம என்ன பண்றாங்கன்னா, விஜயங்களை ஏமாத்திட்டாருங்க, விஜயங்க எம்எல்ஏ சைனை போட்டு என்ன பண்றாரு, ஆளுநரை ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குண்டத்தீக்கு போட்டு ஆளுநரை டைரக்டா போய் சந்திச்சிருக்கிறாரு டிடிவி தினகரன். ஐயா, விஜய் வந்து அமமுக எம்எல்ஏ மூலமா கொடுத்த கடிதம் வந்து பொய்யான கடிதம். ஏன்னா எம்எல்ஏ சைன் போடவே இல்ல, அந்த ஆதரவு கடிதம் கொடுக்கல. வாட்ஸ்அப்ல பிரிண்ட் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல் கடிதத்தை கேளுங்க, தரமாட்டாங்க. ஏன்னா எங்க எம்எல்ஏ சைன் போட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து கிண்டி காவல் நிலையத்தில் டிடிவி தினகரன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. என்னன்னா, விஜய் வந்து ஏமாற்று வேலை பண்றாரு, ஒரு பொய்யான கடிதத்தை ஆளுநர் கட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்தாங்க எங்க எம்எல்ஏ கூட இருக்கிறாங்க, கேட்டுக்கங்க, அவர் எந்தவித சைனை போட்டு ஆதரவு கடிதம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒப்புதல் கொடுத்தாரு. ஆமா சார், நான் வந்து கடிதமே கொடுக்கல, நான் சைனை போடல, அது என் கடிதமே இல்லை, விஜய் பொய்யான ஒரு விஷயத்தை இது மாதிரி பண்றாரு, அவரை பிடிச்சி விசாரிங்க சார் சொல்லியிருக்காங்க. இதுல கோவப்பட்டு டிடிவி தினகரன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுனுக்கிறாங்களே, பாக்குறதுக்கு நானா வெண்ணையா அப்படின்னு கூட என்ன பண்ணிருக்காரு, கோபத்துல பயங்கரமா என்ன பண்ணிரு பொங்கி எழுந்திருக்கிறார். சோ இப்போ விஜய்க்கு ஒரு புதிய சிக்கல் வந்திருக்குது அப்படின்ற ஒரு கோணத்துலதான் பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ டிடிவி தினகரன் ஆரம்பத்தில் ஆதரவு கடிதம் கொடுத்தாரா இல்லையா, ஏன்னா அந்த காமராஜ் எம்எல்ஏ வந்து என்ன பண்றாரு, சைன் போடுறதெல்லாம் வீடியோவா இருக்குது. இது உண்மையா பொய்யா எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற டைம்ல இப்ப விஜய் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான். இதை பத்தி ஒரு கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.